இங்கே வா நீ என்ன பண்ண சார் ப்ளீஸ். இந்த மாதிரி தான் நம்மளோட பர்ஸில் வச்சுருக்கிற கார்டில் இருக்கிற காசை நமக்கே தெரியாமல் ஏன் நம்மளை தொடக்கூட செய்யாமல் டிஜிட்டலி பிக்பாக்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கோஸ்ட் டேப்பிங் ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி இவ்வளோ டெக்னிக்கலாக இந்த தெஃப்ட்டை இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அண்ட் அதுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுவரையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்தாங்க பெரிய லாயர் ஸ்டேஷன்ல இருந்து குமரன் சார் கொடுத்தாருன்னு சொல்லுங்க. எங்க கொட்டி வரல பறக்கு தீ பறந்துட்ட பட்டாசி வெட்டி ரெட் கார்பெட் என்ட்ரி கொட்டுக்கு கண்ட்ரி மேனுக்கு கட்டுனங்க. ஏடிஎம் கார்ட்ஸ், காலேஜ் ஆஃபீஸோட ஆக்சிஸ் கார்ட்ஸ், அப்புறம் துணி கடையில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி டேக்ஸ், இது எல்லாமே RFID, அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் டெக்னாலஜி மூலமாக தான் ஒர்க் ஆகுது. இப்போது என்கிட்ட எங்கள் ஆஃபீஸோட ஆக்சிஸ் கார்டு இருக்குது. இப்போது நான் இந்த கார்டை உங்கள் கண்ணு முன்னாடி ஓப்பன் பண்ண போகிறேன். ஆஸ் யூ கேன் see, உங்களால் இதில் காயிலையும் சிப்பையும் தெளிவாக பார்க்க முடியுது. இதே மாதிரி தான் ஏடிஎம் கார்ட்ஸ்லேயும் RFID டேக்ஸ்லேயும் இருக்கும். இப்போது இந்த கார்டை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு ஸ்கேனர் பக்கத்தில் வைக்கும்போது இந்த காயிலில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி இந்த சிப்பை ஆக்டிவேட் பண்ணுது. அது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் லைவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த ஆக்சஸ் கார்டை கீழே இருக்கிற RFID ஸ்கேனர் பக்கத்தில் கொண்டு போகிறேன். என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்கிட்ட ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். ஒயரை காயில் மாதிரி சுற்றி அதோட எண்டில் ஒரு பல்பை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த காயிலை நான் அந்த பிளேட் மேலே வச்சு இண்டக்ஷன் ஆன் பண்ணும்போது பல்ப் எரியும். ஸோ பேசிக்லி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இண்டக்ஷனை ஆன் பண்ணும்பொழுது இண்டக்ஷனுக்குள்ளே இருக்கிற காயிலில் ஒரு சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. நான் இதுக்கு மேலே ஒரு காப்பர் காயிலில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த காப்பர் காயிலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்க்கு ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்குது. மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸை தான் நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கரண்ட் தான் இந்த பல்பை எரிய வைக்குது. இதை தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஏடிஎம் கார்ட்லையும் ஒர்க் ஆகுது. POS மிஷினில் ஒரு காயில் இருக்கும். அதில் ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சப்ளை ஆகும்போது அதை சுற்றி சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். எப்போ நம்ம ஏடிஎம் கார்டை அந்த மெஷினுக்கு பக்கத்தில் 10 சென்டிமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வரோமோ அப்போது கார்டில் இருக்கிற காயில் அந்த சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டில் படும். இதனால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலமாக கார்டு காயிலில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி சிப்பை ஆக்டிவேட் பண்ணும். இந்த சிப்பும் கார்டு ஐடென்டிஃபையர், என்கிரிப்டட் டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையும் இந்த காயிலே ஆண்டனா மாதிரி யூஸ் பண்ணி POS மிஷினுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிடும். இந்த POS மிஷின் இன்ஃபர்மேஷனை இன்டர்நெட் யூஸ் பண்ணி பேங்க் சர்வர்ஸ் கூட கிராஸ் வெரிஃபை பண்ணும். டிரான்சாக்ஷன் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்னு மெசேஜ் வரும், இல்லைன்னா டிக்ளைன்ட் அப்படின்னு மெசேஜ் வரும். இதே பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் கார்ட்ஸும் ஒர்க் பண்ணுது. இங்கே கம்பெனி சர்வர்ஸில் ID வெரிஃபிகேஷன் நடக்கும். இது ரெண்டுமே ஷார்ட் ரேஞ்ச். ஆனால் மால்ஸில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி டேக்ஸ் வேற மாதிரி ஒர்க் ஆகும். இங்கே லாங் ரேஞ்ச் ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணி அந்த டேக்ல இருக்கக்கூடிய சிப் ஆக்டிவேட் ஆகும். எப்படி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்ல இருந்து வரக்கூடிய சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி ஒரு பல்பு எரிய வச்சோமோ, அதே மாதிரி இந்த வாக்கி டாக்கில இருந்து வரக்கூடிய ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு LED பல்பை எரிய வைக்க போகிறோம். வெயிட் அண்ட் வாட்ச். தெரியுதா? ஸோ இதே மாதிரி தான் ஸ்டோர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா செக்யூரிட்டி டேக்ஸுமே ஒர்க் ஆகுது. பில்லிங் கவுண்டர்ஸில் கேஷியர் அந்த டேகை ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒருவேளை பில் போடாமல் நீங்கள் ட்ரெஸ்ஸை வெளியில் கொண்டு போனீங்க அப்படின்னா ஸ்டோர்ஸோட என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கேனர்ஸில் RF டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. இது அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சியில் ரேடியோ வேவ்ஸை எமிட் பண்ணும். அது செக்யூரிட்டி டேக்கில் இருக்கிற காயிலில் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதனால் சிப் ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் சிப்பில் இருக்கிற ப்ராடக்ட் கூட டிரான்ஸ்மிட் பண்ணும். அதை ஸ்கேனரில் இருக்கிற ரிசீவர் ரிசீவ் பண்ணி பஸர் அடிக்கும். ஏடிஎம் கார்ட்ஸ்லையும் சரி, ட்ரெஸ்ஸஸில் இருக்கக்கூடிய டேக்ஸ்லையும் சரி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் ஒர்க் ஆகுது. ஆனால் இது ரெண்டுலேயுமே ஒரு ஸ்கேம் நடக்குது. ஆமாம், நம்ம கார்டில் இருக்கக்கூடிய NFC டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டிஜிட்டல் பிக் பாக்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது POS மிஷினில் அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு அந்த மிஷினை கார்டுக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் ரேஞ்சில் கொண்டு வந்தாலே போதும், டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிடுது. இந்த நூதன திருட்டு தான் கோஸ்ட் டேப்பிங் ஸ்கேம். இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. We need a Faraday shield. Faraday shieldனா என்னன்னா, எப்படி விஸ்வரூபம் படத்தில் அந்த ஃபோனுக்கு கால் கனெக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மைக்ரோவேவ் அவன் வச்சு அந்த ஃபோனை மூடுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஏடிஎம் கார்ட்ஸையும் நம்மளோட ஆக்சஸ் கார்ட்ஸையும் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலில் ரேப் பண்ணிட்டு டேப் பண்ணோம் அப்படின்னா கார்டு ரீட் ஆகவே ஆகாது.
இந்த RFID ரீடரை எங்களோட சிட்டி ஃபியூச்சர் ஸ்கூலில் படிக்கிற ஒரு 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் பில்ட் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களும் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கில்ஸை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டெமோ செஷனை புக் பண்ணுங்கள். பொதுவாக NFCயில் சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு இன்டியூஸ்ட் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அலுமினியம் ஃபாயில் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடும். பேசிக்காக அலுமினியம் ஒரு நல்ல கண்டக்டர். ஒரு சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அலுமினியம் மேலே படும்போது ஃபாயிலில் எடி கரண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த எடி கரண்ட்ஸ் திரும்ப ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். ஆனால் மெஷின்ல இருந்து வர மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இதனால POSல இருந்து வர சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை அலுமினியம் ஃபாயிலில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு கேன்சல் பண்ணிடும். ஸோ கார்டில் இருக்கிற காயிலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபுல்லாக போகாது. ஸோ டிரான்சாக்ஷன் நடக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மல் பர்ஸில் மல்டிபிள் கார்ட்ஸை கேரி பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேன் ரிலேபிலிட்டி கம்மியாகும். ஸோ POS ரீடர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் ஆப்ஷன் நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுதுன்னா மட்டும் அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா டிரான்சாக்ஷன் லிமிட்டை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் போக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா RFID ப்ரொடெக்டட் வாலெட்னு ஒன்று கிடைக்கும். அதில் ஒரு மெட்டல் லேயர் இருக்கும். இது சேம் Faraday ஷீல்ட் பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வாலெட்டை யூஸ் பண்ணிங்கன்னா கோஸ்ட் டேப்பிங் ஸ்கேம்ல இருந்து உங்களால் தப்பிக்க முடியும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இதே Faraday ஷீல்ட் பிரின்சிபலை யூஸ் பண்ணி ஒரு பக்கம் ஸ்கேமும் நடந்துட்டு இருக்கு. எப்படின்னா பெரிய பெரிய மால்ஸில் விற்கக்கூடிய அந்த துணியில் இருக்கக்கூடிய RFID டேக்ல அலுமினியம் ஃபாயிலை சுற்றி ஈஸியாக ஸ்கேனர்ஸை பைபாஸ் பண்ணி துணியாக திருடிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்த நிறைய ஷாப் ஓனர்ஸ்க்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. அண்ட் அடுத்து என்ன ஸ்கேம் ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பிரேக் டவுன் பண்ணி நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, this is Rakesh signing off.